அவ்வூர், ஆ கூட்டல் ஊர். இது வந்து சுட்டெழுத்து ஆனா. சுட்டெழுத்தில் வந்து ஆ, இ, உ. அடுத்து வந்து எகர வினாவில் வந்து ஏ வரும். இப்போ ஏ, ஆ, இ, உ. இது முதல்ல வந்து நமக்கு வருமொழியில் எகரமெய் அப்படி இல்லாட்டி உயிரெழுத்து வந்தது அப்படின்னா வகரமெய் வந்து இடையில வரும். இப்போ பாருங்கள், ஆ கூட்டல் ஊர். சுட்டெழுத்தா நமக்கு வர்றது வந்து உயிரெழுத்தாக வரும்போது வகரமெய் வரும். அப்போ ஆ கூட்டல் இவ் கூட்டல் ஊர்னு வரும். அடுத்து பாருங்கள், தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும்ங்கிற விதிப்படி இன்னொரு இவ்வு வரும். இவ்வு அடுத்து இவ்வும் ஊவும் சேர்ந்து ஊவா மாதிரி நமக்கு அவ்வூர்னு கிடைக்கும். இதே இது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஏ கூட்டல் கனி. இங்கே வந்து நமக்கு எகரம் வரலை, உயிரெழுத்தும் வரலை. கா வந்ததுனால இதே மெய் வந்து தோன்றி எக்கனின்னு கிடைக்கும். இது இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எகரவினா அடுத்து சுட்டெழுத்து ஆ, இ, உ வந்ததுன்னா நமக்கு வருமொழியில் முதல்ல வந்து எகரமெய் அப்படி இல்லாட்டி உயிரெழுத்து வந்தது அப்படின்னா நமக்கு இடையில வந்து வகரமெய் வந்து வரும். எகரம் இல்லாதது மித்தது வந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வருதோ அதே மெய் வந்து வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க.